திடீர்னு ஒரு நேர்ல பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பேசுவீங்க? ஏன் இப்படி விட்டுட்டு போயிட்டீங்கன்னு கேட்க தோணும். ஏதாவதுனாலும் நம்ம 2 பேரும் பேசியிருக்கலாம்ல. தேர்ட் பர்சன்லாம் வந்து பேசி இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல. இடையில அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அப்போ எங்க வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க, நீ போய் ஒரு தடவையாவது அவனை போய் பாருன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, அப்புறம் ஏன் நம்ம போய் இவரை போய் பார்க்கணும்? என்ன வேணான்னு தானே சொல்லிட்டு போன நீனு, உன்னையே நான் வந்து பார்க்கணும். ஒருவேளை அந்த டைம் நான் பார்த்திருந்தேன்னு வச்சீங்களேன், அப்போ அடுத்தடுத்து உள்ள சூழ்நிலை வந்து நம்மள இணக்கமா ஆக்கியிருக்கும். அவளே வந்துட்டா அப்படின்னு. ஆனா ஒரு இடத்துல அவர் சொன்னாராம், ஒரு டெத்துல வந்து இப்ப வந்து என் ஒய்ஃபும் என் பையனும் இந்த இடத்துல நின்றுருந்தா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு அவரு அங்க சொன்னதா எங்க ரிலேஷன் வந்து எங்கிட்ட சொன்னாங்க. அப்ப அவரும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாத்தையும் சமாளிச்சு வந்திருக்கேன். என்னை பத்தி அவருக்கு தெரியும் தானே. காலப்போக்குல என் பையனுக்கு 23 வயசு ஆகுது. ஒருவேளை இன்னொரு 4 வருஷத்துல அவனுக்கு கல்யாணத்தோட போய் நம்ம பத்திரிக்கை வச்சு வாங்க, ஆனா என் பையனுக்கு பொண்ணு பாக்குற இடத்துல அவங்க அப்பா இருக்காருன்னு கூட்டி கொண்டாந்து நான் நிப்பாட்டுவேன். அப்பதான் அப்ப நிப்பாட்டி அப்படின்னு அவருக்கு ஒரு